ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ் சோர்சஸ் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், CNBC TV18, NDTV ப்ராஃபிட். சுஸ்லான் குரூப் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அக்வசிஷன் பண்ணுறாங்க 76% ஸ்டேக் இன் ரெய்னோம் எனர்ஜியில். ஸோ இதை கேட்டதும் மார்கன் ஸ்டான்லி இந்த அக்வசிஷன் மூலமாக இவங்களுக்கு இன்னும் 10% அப்பர் சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 73.4 per ஷேராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. டாடா பவர் இன்றைக்கி மார்னிங் ட்ரேட் ஓப்பனிங் அப்போ 2% கெயினில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் வந்தது. ₹445 வரைக்கும் இன்றைக்கி போச்சு. CLSA அண்ட் ஜெஃப்ரீஸ் அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 297 and 325 per ஷேர் சொல்லியிருக்காங்க. நுவாமா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா பவருக்கு டார்கெட் ப்ரைஸ் 346 per ஷேர். எதனால் இவங்க அண்டர் பெர்ஃபார்ம் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட ஒரு முந்த்ரா பிளான்ட் ஃபினான்ஷியல் பேர்டனில் இருக்குது. மார்ச் 2013 ஆரம்பித்தது. அது அப்போலேருந்து ஃபினான்ஷியல் பேர்டனில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க டார்கெட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6 small cap stocks to buy after the current market fall. யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஆஸ்வாலும் ஆனந்த் ரத்தி ஷேர்ஸும் கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் கிரானி சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 680. சென்கோ டார்கெட் ப்ரைஸ் 1350. KNR கன்ஸ்ட்ரக்ஷன் டார்கெட் ப்ரைஸ் 400. ஆனந்த் ரத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஷ்ணு பிரகாஷ் டார்கெட் ப்ரைஸ் 300. பிகாஜி ஃபுட்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 900. டால்ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 450 per share. And then 6 mid cap and small cap bids from Rohan Shah of Asit C Mehta Securities கொடுத்துருக்காங்க. ஜோதியில் டார்கெட் 605. பதஞ்சலி டார்கெட் 1950. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் டார்கெட் 700. நெட்வொர்க் 18 டார்கெட் 105. IEX டார்கெட் 210. வெல்ஸ்பன் லிவிங் டார்கெட் 200. கிளாண்ட் ஃபார்மா இன்றைக்கி 9% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. நேற்றுக்கே அவங்க ரிசல்ட் ஒழுங்காக கொடுக்கலன்றது நேற்று நம்ம பார்த்தோம் ஓல்டு வீடியோவில். நொமுரா ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1819 சொல்லியிருக்காங்க. என்கிரேட் ஈக்விட்டிஸ் டார்கெட் சொல்லியிருக்காங்க 1768 சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 2440 per share. ஹிந்துஸ்தான் ஜிங்க் கவர்மெண்ட் அவங்க ஸ்டேக்கை கம்மி பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்கில் சென்டர் கிட்ட 29.5% ஸ்டேக் இருக்குது. வேதாந்தா கிட்ட 64.92% ஸ்டேக் இருக்குது. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக வித்தின் த ஃபினான்ஷியல் இயர் 25க்குள்ளே இந்த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். லூப்பின் இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 52 வீக் ஹையை தொட்டிருக்காங்க. 2025 வரைக்கும் போயிருக்காங்க பெர் ஷேர். 77.2% நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 22.9% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1952. 7 small and mid cap stocks can rally up to 21% சொல்லி ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டால்மியா பாரத் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 2120. அரவிந்தோ ஃபார்மா பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 1580. லூபின் டார்கெட் ப்ரைஸ் 2105. ஃபெடரல் பேங்க் பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 230. CIE ஆட்டோமேட்டிவ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 552 பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 650. வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் டார்கெட் ப்ரைஸ் 915. JK Kumar Infra Projects டார்கெட் ப்ரைஸ் 950. வெல்ஸ்பன் ஆர்டர் 1 பண்ணியிருக்காங்க. 525 crore ஆர்டர் டு சப்ளை ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் கோட்டிங் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர். டூரேஷன் 24 months சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் இந்த வெல்ஸ்பன் 2.3% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் 1 பண்ணுறதுக்கு அப்புறமா. ஷெரிஸ் வுட் ஆஃப் ஜெஃப்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டிப் வந்ததுக்கப்புறம் FIS செல்லிங்க்கு மாறுவாங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியன் ஈக்விட்டிஸ் ஒரு குளோபல் செல் ஆஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் இப்போ தான் கரெக்ஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீனில் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க இப்படி ஷெரிஸ் வுட் ஆஃப் ஜெஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க.
ஓஎன்ஜிசி ஷேர்ஸ் ஆஃப் நிஃப்டி 50ல் இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டாப் கெய்னராக இருக்காங்க நிஃப்டி 50ல். ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 390லேருந்து 410. சிஎல்எஸ்ஏ அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 330 per ஷேர். இன்வெஸ்டெக் ஆப்டிமிஸ்டிக் சொல்லிட்டு இருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 350 per ஷேரா. வேதாந்தா இன்றைக்கி 68%, இன்றைக்கி இல்லைங்க 2024லேருந்து ஆரம்பித்ததுலேருந்து, இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் 68% அப் ஆகிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இன் அலுமினியம் டிவிஷன் ஸ்மெல்டரில், ரிஃபைனரி அண்ட் கேபிட்டிவ் கோல் மைன்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வித்தின் 12 to 18 months ரேஞ்சுக்குள்ளே. ஸோ கொட்டெக் செல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு 3, ஆனால் டார்கெட் ப்ரைஸை 320லேருந்து 319 மாற்றிருக்காங்க. நோவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 608 per ஷேர். 30 அனலிஸ்ட் வேதாந்தா கவர் பண்ணதில் 13ல் 8 பை ரேட்டிங், 4 ஹோல்ட் அண்ட் ஒன்லி 1 மட்டும் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி மார்னிங் வந்த செய்திப்படி 2 நியூ ட்ரிம்ஸ் 400cc செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வித்தின் த ஃபெஸ்டிவ் சீசன். இப்போ தீபாவளி வருது இல்லைங்க, இன்னும் நிறைய ஃபெஸ்டிவ் சீசன் வருது, அதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பை த மந்த் ஆஃப் செப்டம்பருக்குள்ளே 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. பிரெயின்பீஸ் ஐபிஓ நேத்தி ஓப்பன் ஆச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் க்ரை ஐபிஓ நேத்திக்கு ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி காலையில் 12 மணி நிலவரப்படி 17% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரெயின்பீஸ் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 450 to 465 per ஷேர் சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 5.44 crore ஷேர்ஸ் வருது. ஃப்ரெஷ் இசி மூலமாக 3.58 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஆகஸ்ட் 8 க்ளோஸ் ஆகுது. கேஆர் சோக்சி பிரெயின்பீஸ் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூஷன் மைக்ரோ ஃபைனான்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க 36 crore சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டர் 120 crore ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க, இப்போ லாஸ் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். இன்றைக்கி லோயர் சர்க்கியூட் வரைக்கும் போயிருக்கு, 20% டவுன் ஆகிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 440 per ஷேர். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்தீங்கன்னா 5.46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் என்பிஏவும் 0.6லேருந்து மார்ச்சில் 0.6% கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து இப்போ 1.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜூன் குவார்ட்டரில். ஆர்ச்சிட் நோவோட் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் பிஎஸ்சி. அவங்க ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஐபிஓக்காக. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்எம்இ ஐபிஓவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கேபி க்ரீன் எனர்ஜிக்கு அப்புறம். இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 170 crore இருக்கும் இஷ்யூ சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லுக்கிங் டு பை த டிப் 6 மிட் கேப் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் சர்வீஸ் அட்ரோலுக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க 9,100. கன்யஸ் டார்கெட் ப்ரைஸ் 5,000. கேஇஐ டார்கெட் ப்ரைஸ் 5,230. ஆனந்த் ரத்தி ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ்க்கு டார்கெட் சொல்லியிருக்காங்க 552. சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் டார்கெட் ப்ரைஸ் 570. மகாநகர் கேஸ் டார்கெட் ப்ரைஸ் 2,264. ஸோ இது இது எப்பப்பெல்லாம் இந்த ஷேர் ப்ரைஸ் டிப் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப்சி இன்றைக்கி 5% கெயின் ஆயிருக்கு. சிஎல்எஸ்ஏ அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 610 சொல்லியிருக்காங்க. பர்ன்ஸ்டீன் அவுட் பெர்ஃபார்ம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 620 per ஷேர் சொல்லியிருக்காங்க. எல்ஆர்ஆ கேபிட்டல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 569 per ஷேர். ஏஐஏ இன்ஜினியரிங் 500 crore ஷேர் பைபேக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அட் 12% ப்ரீமியமில் நேத்திக்கு டியூஸ்டே க்ளோஸ் ஆனதுலேருந்து 12% ப்ரீமியமில் கொடுக்குறதா பைபேக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பைபேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,000 per ஷேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ரெக்கார்ட் டேட் கொடுக்கல. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.